வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தகவல். திருச்சி என்.ஐ.டி. மாணவர்கள் நடத்திய போராட்டம். மாவட்ட எஸ். வருண்குமார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் கட்சியை வழிநடத்த மூத்த தலைவர் எச். ராஜா தலைமையில் குழு அமைத்து உத்தரவு. தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவையை நாளை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. முன்னாள் ஐ.ஜி. பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கியது ஐகோர்ட் கிளை. சென்னை சிபி அலுவலகத்தில் 4 வாரங்களுக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாட்டை ஆகஸ்ட் 31 அன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தென்னிந்தியாவிலேயே அதிகம் பேர் இந்தி படிக்கும் மாநிலம் தமிழகம்தான். 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்தி தேர்வு எழுதியதாக புள்ளிவிவரம் வெளியீடு. அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக உள்ள ஷமீம் அகமதுவை சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலிஜியம் பரிந்துரை. கொலிஜியம் பரிந்துரையை மறுபரிசீலனை செய்யக் கோரி நீதிபதி ஷமீம் அகமதுவின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் கொலிஜியம் அறிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 4 வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய தடை விதித்து பார் கவுன்சில் உத்தரவு. தூத்துக்குடி தனியார் உரத் தொழிற்சாலையின் துணை நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிந்து ஒருவர் உயிரிழப்பு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 53,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 6,705 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 50 காசுகள் குறைந்து 93 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் இந்திய பாரா ஒலிம்பியன் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை அவனி லெகாரா தங்கப் பதக்கம் வென்றார். OIBA நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் டேவிட் ராஜா. நன்றி, வணக்கம்.